வாங்க ஒரு ரெசிபி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 2 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நம்ம ரொம்ப தண்ணியாட்டு இது பண்ணக்கூடாது, ஒரு அளவு கெட்டியாக இருக்கணும். அது கூட பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 2 கப் மாவுக்கு பார்த்திங்கன்னா 3 கப் அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தி நம்ம அதை பார்த்திங்கன்னா பாவு மாதிரி காய்ச்சிக்கலாம். அது பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் அளவுக்கு காய்ச்சிக்கலாம். ஏலக்காய் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். நம்ம அந்த பூந்தி மாதிரி போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு ஓட்டையாக இருக்கிற கரண்டியில் மாவு ஊற்றி நம்ம தேய்ச்சி விட்டால் அது அழகாக குட்டி குட்டியாக கீழே விழுந்துடும். அதை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா முருக விடாமல் சத்தம் அடங்கின பிறகு எடுத்துடலாம். அளவான முருகல் பதம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். சர்க்கரையும் நம்ம காய்ச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பூந்தியும் ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் 1லேருந்து 2 சுற்று விட்டு நம்ம அதை பொடி பொடியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம முந்திரியும் திராட்சையும் பார்த்திங்கன்னா நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அது கூட நம்ம காய்ச்சி வச்சுக்க சர்க்கரை பாவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஈஸியான டேஸ்டான லட்டு ரெடி ஆகிடுச்சு. சப்ஸ்கிரைப் சில்லி குக்.